இன்னைக்கு சண்டே நாளைக்கான ப்ரோமோ போட்டிருக்கிறாங்க. நாளைக்காச்சும் வெண்பாவ காப்பாத்துற மாரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன க்ளூ குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப வரைக்குமே விஜய் மொபைல பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மல்லி ஒரு பக்கம் கோயில்ல பூஜை பரிகாரம் அப்படிங்கிற மாரி இருக்கிறாங்க. கதிரேசன் எப்படிடா விஜய், மல்லி 2 பேருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம்? மல்லி பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் கிட்ட வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு திட்டங்களோட இருக்கிறாங்க. ஆனா வெண்பா ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே போராடிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் நம்ம அம்மா, அப்பா வந்து நம்மள காப்பாத்திற மாட்டாங்களா? தீபிகா ஆண்டி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு ஏக்கத்தோட இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் இந்த லாங் ட்ராக்கை கொண்டு போவாங்க, கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரி அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு ஒரே ஸ்டோரி லைனை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குற நமக்குமே அது கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. ஸ்டோரியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் வெண்பாவை கண்டுபிடிக்கணும். வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து மல்லியோட ப்ரெக்னென்சி ட்ராக் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மல்லியுமே அந்த பரிகாரங்கள்லாம் நல்ல விதமா பண்ணி முடிச்சிடுறாங்க. என்னோட வயித்துல வளர்ற குழந்தைய விட எனக்கு வெண்பா தான் முக்கியம். வெண்பா தான் எனக்கு உயிர் அப்படிங்கிற மாரி மல்லி சொல்றப்ப உண்மையாவே நமக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா மல்லிய பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வெண்பா மேல அவ்ளோ உயிரா இருக்கிறாங்க. ஆனா விஜய் அத புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. பார்க்குற நமக்கே மல்லியோட மனசு புரியிறப்ப கூட வாழ்ற விஜய் ஏன் மல்லியோட மனசு புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இப்ப விஜயுமே வெண்பாவோட ஃபோட்டோவ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பட்டாம்பூச்சி போல இந்த வீட்ல சுத்தி சுத்தி வருவியே வெண்பா, நீ எங்க போன அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் எமோஷனலா கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் சீன் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. விஜய், மல்லி, வெண்பா 3 பேருமே சேர்ந்து அவங்க வீட்ல விளையாடுறது போலலாம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நிஜத்துல நடக்கணும். கூடிய சீக்கிரம் அந்த ட்ராக் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலுமே, ஒரு மாத காலங்களாகவே இந்த ட்ராக்க ரொம்பவே லாங்கா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா மல்லி 5 நாளா காணல அப்படிங்கிற மாரி தான் அந்த பூசாரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்க்குற நமக்கு 1 மாசம் ஆயிட்டு அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் வெண்பாவை மீட்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.